எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவர் அண்ணா, தலைவர் கலைஞர் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட கொள்கைகளாலும் கோட்பாடுகளினாலும் மட்டும் திமுக உருவாக்கப்படலை. அவர்களோட அறிவார்ந்த பேச்சினாலையும் தான் உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட தலைவர்கள் முழுமையாக நம்பினாங்க. நாம் பேசுகிற ஒவ்வொரு அறிவார்ந்த பேச்சும் தமிழகத்தின் கடைக்கோடி மனிதனையும் சென்றடைய வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே அப்படிதான் இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் திமுக தலைமை யூடியூப்பில் உட்காந்தோ இல்லை இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பார்த்தாலே போதும் திமுகவுடைய தோல்விக்கு யார் காரணம்னு. எதிர்கட்சியினரை சாடுறதா நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேச முடியுதோ அவ்வளவு அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான RS பாரதி அவர்கள் ரீசண்டாக ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு கோட்டு போட்டவன்லாம் ஆள்றதுக்கு வந்துட்டான், நாளைக்கு கோவணம் கட்டினவெல்லாம் ஆள்றதுக்கு வந்துடுவான் போல, அவனுக்கும் இவங்க ஓட்டு போடுவாங்க போலன்னு. ஏன் கோவணம் கட்டினவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதா? அடுத்ததாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொளுத்துட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நன்றி கெட்ட மக்கள் கொளத்தூர் ஜனங்கள் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பண்ணுற காமெடி எல்லாம் பத்தாதுன்னு இப்போ புதுசாக ஜென்சி டிஎம்கேவா வெட்ட வெட்ட வளைஞ்சு கொடுக்க நாங்கள் வாழை மரம் இல்லை வாழையடி வாழையாக வளர்ந்து நிற்கிற ஆலமரம்ங்கிறாங்க. கலைஞரையா வளர்த்து விட்ட திமுகவை இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு திமுகவோட நிலைமை. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட திமுக திருப்பி மீண்டு எழுந்து வந்துரும்னு திமுக மேலே உண்மையான பற்று கொண்ட உண்மை விசுவாசிகள் நினைக்கிறார்கள். பேசி பேசியே உருவாக்குன இயக்கத்தை இப்படி பேசி பேசியே அழிச்சிடாம உண்மையான தொண்டர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு மக்களுக்காக போராடுற ஒரு இயக்கமாக திமுக சீக்கிரமாக மாறும்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. இது கட்சியின் தலைமைக்கு புரியுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.